செவ்வாய் தோஷம். இந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், திருமண வாழ்க்கைய ஒரு குறிப்பிட்ட வயசில் அந்த செவ்வாய் தோஷம் எவ்வளவு பாதிக்குது. ஜாதகத்தில் இந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம்னு பிளைண்டாக எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்களே. ஆனால் யார் கூட இருந்தால் தோஷம் இல்லை, எங்கே இருந்தால் தோஷம் இல்லை, குரு பார்த்தா தோஷம் இல்லை, எந்தெந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் தோஷம் இல்லைன்னு ஒரு பெரிய கணக்கே இருக்குது, எக்ஸம்ஷன் இருக்குது. அதை நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த செவ்வாய் தோஷத்தை வச்சு நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது. நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை. ஒரே ஜாதகத்தில் 2 ஒப்பீனியன் 2 ஜோதிடர்கள் கொடுக்குறாங்க. இருக்கா இல்லையா அதை சொல்கிறதுக்கே ஒரு பட்டிமன்றமே வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஜோதிடத்துக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கா அப்படின்னா, ஜோதிடம் எப்போவுமே தெளிந்த நீரோடை. ஆனால் ஜோதிடம் பார்க்குறவங்க தான் அதை குழப்புவாங்க. நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்களை போய் நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா. ரெண்டாவது, ஏதோ பாவப்பட்ட ஆத்மா மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. செவ்வாய் தோஷங்கன்னா முதல்ல நீங்கள் என்னன்னு நினச்சிங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, பர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க, சின்சியராக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க, தெளிவாக பேசுவீங்க. கடைசியாக சொன்ன அந்த தெளிவாக பேசுறதுன்னு உங்கள் வாழ்க்கையே பிரச்சனை. அதுதான் கணவன் மனைவியில் நிறைய ஒத்துமைகளை பாதிக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த இரத்தத்தினுடைய தாக்கம் ரொம்ப முக்கியம், இரத்தத்தினுடைய வீரியம் ரொம்ப முக்கியம். செவ்வாய் என்பவன் இரத்தத்துக்கு அதிபதி. இரத்தத்தை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியவன். அந்த வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரை விட நீங்கள் ரொம்ப வேகமாக வேலை செய்வீங்க, பர்ஃபெக்ஷனாக இருப்பீங்க, தான தர்மம் பண்ணுவீங்க. அப்போது அடுத்தவங்களை விட வேகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே பிரச்சனை. விட்டு கொடுத்து போக வேண்டும், எதையும் குற்றம் பார்க்கக்கூடாது. பொறுமை ரொம்ப அவசியம், நிதானம் ரொம்ப அவசியம். அடுத்தவங்களுக்கு தானாக போய் உதவி செஞ்சு அந்த பிரச்சனையில் நீங்களே மாட்டிக்கிட்டு கடைசியில் நான் உதவி செஞ்சு உபத்திரவத்தில் மாட்டிக்கிறேன் சார்னு சொல்கிறது தான் செவ்வாய் தோஷம். ஆனால் அது ஏதோ பெரிய சாபப்பட்ட ஆத்மாலாம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் சந்தோஷமாகவும் அடுத்தவர்களுக்கு உபயோகமாகவும் நீங்கள் நினைக்கிறபடி நேர்மையாகவும் தர்மவானாகவும் வாழலாம். அப்போது பரிகாரம் பண்ணிட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்களேன்னா அது தவறு. இருந்தாலும் இதையெல்லாம் தீர ஒரு ஜோதிடரை பார்த்து அனுபவித்து செய்யணும்.